தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் உலகையே உலுக்கிட்டு இருக்கு, இந்தியாவும் போட்டு உழுக்குது. ஆமா, ஜனவரி இறுதியில ஒரு ஃபைல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய கட்டமாக ரிலீஸ் ஆகிட்டு வருது. அதில் ஒரு கட்டமாக ஜனவரி 30 ஒரு ஃபைல் ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் மோடி அவர்களுடைய பெயர் இருக்கு அப்படின்றதான் பிரச்சனையா மாறி இருக்கு. ராகுல் காந்தி அவர்கள் காங்கிரஸ்லாம் அது பெரிய பிரச்சனையா எழுப்பிட்டு இருக்காங்க. எப்ஸ்டீன் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீனோடு மோடிக்கு என்ன வேலை அப்படின்னு, அதுவும் பிரைம் மினிஸ்டரா ஆன பிறகு அவர் கூட லிங்க்ல இருந்திருக்காரு அப்படின்னு சில ஆதாரங்கள்லாம் போட்டிருக்காங்க. இவருடைய ஆலோசனை அடிப்படையில், அதாவது ஜெஃப்ரியோடைய ஆலோசனை அடிப்படையில் அவர் இஸ்ரேலுக்கு போயிட்டு டான்ஸ் ஆடினாரு, பாட்டு பாடினாரு மோடி அப்படின்லாம் அந்த மெயிலில் இருக்கிறதாக ஆதாரம் கொடுத்துருக்காங்க காங்கிரஸ். ஸோ எப்படி பாக்குறீங்க இந்த விஷயங்கள்லாம்? அதான் இப்ப கடைசியா ரிலீஸ் ஆன அந்த பஞ்ச் இருக்குல்ல, அது பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஏறக்குறைய 3.5 மில்லியன் பேஜஸ் அவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இது வரைக்கும் ரிலீஸ் பண்ண ஃபைல்ஸ்லேயே இதுதான் ரொம்ப அதிகமான எண்ணிக்கையில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 2025ஆம் ஆண்டு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் டிரான்ஸ்பரன்சி ஆக்ட் அப்படின்ற ஒரு சட்டம் கொண்டு வராங்க. ஸோ அதன்படி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் எல்லா ஃபைல்ஸையும் ரிலீஸ் பண்ணும் அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணப்படுறாங்க, நிர்பந்திக்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் பேட்ச் அவங்க ரிலீஸ் பண்றாங்க. இன்ஃபேக்ட் ஒரு டெட்லைன் கூட கொடுக்குறாங்க, டிசம்பர் 19 முன்னாடி எல்லா ஃபைல்ஸையும் ரிலீஸ் பண்ணணும்னு. ஆனா டிஓஜேயால அப்ப ரிலீஸ் பண்ண முடியல. இனிஷியலா ஆயிரக்கணக்கான பக்கங்கள் ரிலீஸ் பண்றாங்க. இப்ப கடைசியா ரிலீஸ் பண்ணது பார்த்தோம்னா 35 lakh பேஜஸ். ஸோ 3.5 மில்லியன் பேஜஸ் ரிலீஸ் பண்றாங்க. இது பெரிய ஒரு புயலை கிளப்பி இருக்கு. நீங்க சொல்றீங்க இல்லையா, மோடி அவர்களோட பெயர்லாம் இடம்பெற்றிருக்கு, ராகுல்லாம் ரொம்ப கோபமா இருக்கார். ட்ரம்ப்போட பெயர் பார்த்தோம்னா ட்ரம்ப்போட பெயர், ட்ரம்ப்போட ஃபேமிலி மெம்பர்ஸ், அப்புறம் மாரலாகோ ரெசார்ட் ஒன்று இருக்கு, ட்ரம்ப்போட ரெசார்ட் ஒன்று இருக்கு. இதோட ரெஃபரன்ஸ் பார்த்தோம்னா 38,000 டைம்ஸ் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ட்ரம்ப் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் 38,000 டைம்ஸ் அந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 38,000 டைம்ஸ். ஸோ நியூயார்க் டைம்ஸ் அப்படின்ற ஒரு பத்திரிகை இந்த டேட்டாவை வெளியிடுறாங்க. அந்த அளவுக்கு ஜெஃப்ரியோட இணக்கமா இருந்திருக்கா ட்ரம்ப். அதுக்கு வருவோம். ஆனா இந்த டேட்டாவை அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த டேட்டா இப்படி ரிலீஸ் ஆகிறதாலேயே ட்ரம்ப் தவறான காரியங்கள் பண்ணியிருக்காரு, இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்ல ஈடுபட்டிருக்காரு அப்படின்ற ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வர முடியாது. ஏன்னா இப்ப ட்ரம்ப்புடைய ட்ராக் ரெக்கார்ட் பார்க்கும்பொழுது அவர் மீது சில பெண்கள் பாலியல் புகாரும் கொடுத்துருக்காங்கல்ல. இது எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் இல்லாம தனிப்பட்ட முறையிலையும் அவருக்கு மீது அந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல. அப்போ இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இப்ப நீங்க பர்சனலா கனெக்ட் பண்ணிக்கலாம், பர்சனலா நீங்க ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துக்கலாம். பட் நம்ம பேசும்போது அத்தாரிட்டியோட சொல்ல முடியாது. இப்ப நீங்க பேசும்போது என்ன சொல்றீங்க, ட்ரம்ப் மேல நிறைய பாலியல் குற்றச்சாட்டுகள் பல பெண்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றீங்க. அவர் ஒரு பாலியல் குற்றவாளின்னு நீங்க சொல்ல, அதுதான் நானும் சொல்றேன். அவர் மேல நிறைய அலிகேஷன்ஸ் இருக்கு. இப்ப நிறைய டாக்குமெண்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை நீங்க சொன்ன மாதிரி சில டாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி நீங்க சேர்க்கலாம். ஆனா பாலியல் குற்றவாளின்னு நம்ம சொல்ல முடியாது. அதுக்கான ப்ரூஃப் நம்ம கிட்ட இல்லை. அந்த டாட்ஸ் எல்லாம் இன்னும் கனெக்ட் பண்ணி சட்ட ரீதியா அது நிரூபிக்கப்படலை. ஸோ அதனால எப்ஸ்டீன் ஃபைல்ல ஒருத்தரோட பெயர் இருக்கு அப்படின்றதுக்காக நம்ம அவர் ஒரு பாலியல் குற்றவாளி அப்படின்ற முடிவுக்கு வந்துட முடியாது. இப்போதைக்கு எப்ஸ்டீன் அவர் ஒரு குற்றவாளின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. எப்ஸ்டீன் சிறைக்கு அனுப்பப்படுறாரு. அங்க மர்மமான ஒரு சூழல் அவரு இறந்து கிடக்குறாரு, தூக்குல தொங்குறாரு. அவரு சொல்லப்படுற அபிஷியல் நரேட்டிவ் என்னன்னா அவரு சூசைட் பண்ணிட்டாருன்றாங்க. பட் சிசிடிவி கேமரா இந்த ஃபுட்டேஜ் எல்லாம் இல்லை. ஸோ எக்ஸாக்டா நடந்து தெரியல. பட் இதுதான் அபிஷியல் ஸ்டாண்டர்ட். இப்ப நீங்க காமன் சென்ஸை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா சொல்லப்படுற விஷயம் என்னன்னா 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றாங்க, மைனர்ஸும் இன்வால்வ்டுன்றாங்க. ஒரு லேடி ஒரு புக் ரிலீஸ் பண்ணாங்க. அவங்கள எப்படி இந்த எப்ஸ்டீனும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கீஷ்லி மேக்ஸ்வெல்லும் யூஸ் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஸோ பணக்கார எப்ஸ்டீனோட நண்பர்களுக்கு இந்த பெண் அனுப்புவாங்க இப்படின்ற விஷயம்லாம் நிறைய சொல்றாங்க. ஸோ இந்த வேலையை 100க்கும் மேற்பட்ட பெண்கள் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் எப்ஸ்டீன் ரெக்ரூட் பண்ணியிருக்காரு, எப்ஸ்டீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க. ஸோ 100க்கும் மேற்பட்ட விக்டிம்ஸ் இருக்காங்கன்னா தவறு பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்கணும். இங்க அதுக்கான விஷயங்கள் எதுவுமே நம்ம கிட்ட எவிடன்ஸ் எல்லாம் வரல. இப்ப பார்த்தோம்னா இந்த கடைசியா ரிலீஸ் பண்ண டாக்குமெண்ட்ல பிரின்ஸ் ஆண்ட்ரூ மவுண்ட் பேட்டனோட ஒரு போட்டோ ரிலீஸ் பண்றாங்க. அதுல ஒரு பெண் கீழே படுத்திருக்காங்க, ட்ரெஸ்லாம் நல்லா ஃபுல்லா நீட்டா ட்ரெஸ் பண்ணி படுத்திருக்காங்க. அவரு முட்டு போட்டு அந்த பெண்ணுக்கு மேல இருக்கிற மாதிரியான ஒரு போட்டோ ரிலீஸ் ஆகுது. பட் அதை தாண்டி பார்த்தோம்னா பாதிக்கப்பட்ட பெண்கள் நிறைய பேர் இருக்காங்க. பாதிப்பை ஏற்படுத்தினவங்க யார் அப்படின்ற கான்கிரீட்டான டேட்டா இன்னும்
வழங்கப்படலை. அப்புறம் ட்ரம்ப்புக்கும் எப்ஸ்டீனுக்குமான கனெக்ஷன் என்னன்னு பார்த்தோம்னா, ட்ரம்ப் எப்பவுமே யாரோடையும் லாங் ரிலேஷன்ஷிப்ல பெருசா இருந்தது கிடையாது. பர்சனல் ரிலேஷன்ஷிப்ஸா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், ஒரு காலத்துல மஸ்கோட ரொம்ப க்ளோஸா இருந்தார். அதுக்கப்புறம் மஸ்குக்கும் ட்ரம்ப்புக்கும் முட்டிக்கிச்சு, எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட்லாம் முட்ட ஆரம்பிக்கும். அதே மாதிரி எப்ஸ்டீனோடையும் பார்த்தோம்னா 90s அவர் க்ளோஸா இருந்திருக்காரு. அப்புறம் 2002 2003க்கு அப்புறம் எப்ஸ்டீனோட அவர் க்ளோஸா இல்லை. ஸோ அந்த காலகட்டத்தில் எப்ஸ்டீனோட பிரைவேட் ஜெட்லாம் நிறைய டிராவல் பண்ணியிருக்காரு. ட்ரம்ப் 8-9 டைம்ஸ் நம்ம டிராவல் பண்ணியிருக்காரு. ஆனால் எப்ஸ்டீனோட ஐலண்டுக்கு போனதான எந்த ப்ரூஃபும் இல்லை. யூஎஸ் விர்ஜின் ஐலண்ட்ஸ்ல எப்ஸ்டீனுக்கு ஒரு அந்த சொந்தமான ஐலண்ட் இருக்குல்ல, அது என்ன செயின்ட் ஜேம்ஸ் ஏதோ ஒரு ஐலண்ட் இருக்கு. அங்கதான் அவரோட அந்த மேன்ஷன் இருக்கு. எப்ஸ்டீன்ஸ் ஐலண்டுன்னு சொல்லப்படுறது அந்த ஐலண்ட் தான். ஸோ அங்க ட்ரம்ப் போன மாதிரியான ப்ரூஃபும் இல்லை. பட் என்னன்னா, ட்ரம்ப் நான் என்ன சொல்ல வரேன்னா, ட்ரம்ப் வந்து ஒரு பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட்ன்ற போது நிறைய பேர் ட்ரம்ப்போட பெயர்களை குறிப்பிடுவாங்க. ட்ரம்ப்புக்கு தொடர்புடைய ஆட்களோட பெயர்களும் நிறைய பேர் குறிப்பிடுவாங்க. ஏன்னா உலகத்திலேயே மோஸ்ட் பவர்ஃபுல் பர்சன். இப்ப நீங்க ரோம் நாட்டு மன்னரா இருக்கீங்கன்னு வச்சுப்போம், ஏதோ ஒரு வகையில எல்லாருமே அந்த மன்னரை பத்தி பேசுவாங்கல்ல, கான்வர்சேஷன்ஸ்ல வரும். எப்ஸ்டீன் கிட்ட ஒருத்தன் வரான்னா அவனுமே ட்ரம்ப்போட அக்சஸ் வேணும்னு நினைப்பான்ல, அதுக்கு தானே எப்ஸ்டீன்ட்ட வருவான். ட்ரம்ப்போட அக்சஸ் வேணும், பெரிய பெரிய பணக்காரர்களை நான் நெருங்கணும், அதுக்கு தானே வருவாங்க. ஸோ அப்ப நிறைய நேரங்கள் ட்ரம்ப்போட பெயர், அப்ப ட்ரம்ப்போட மாரலாகோ ரெசார்ட் அங்க ஃப்ளாரிடால இருக்கு, ஸோ அதை நிறைய நேரம் மென்ஷன் பண்ணுவாங்க. ட்ரம்ப்போட ஒய்ஃபை மென்ஷன் பண்ணுவாங்க, ட்ரம்ப்போட ஃபேமிலியை மென்ஷன் பண்ணுவாங்க, ட்ரம்ப்போட ஃபேமிலி மெம்பர்ஸ் அவரோட மகன்களை மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ அது நேச்சுரலா நடக்கும். இப்ப நம்ம இங்க வந்து ட்ரம்ப் பத்தி பேசிட்டு இருக்கோம். நம்ம ட்ரம்ப்பை பத்தி பேசுற மாதிரி மோடி அவர்களை பத்தியோ ராகுல் அவர்களை பத்தியோ அமெரிக்கால பேச மாட்டாங்க. நம்ம இங்க ட்ரம்ப் பத்தி பேசுற மாதிரி உலகம் ஃபுல்லா எல்லா நாடுகளையும் ட்ரம்ப் பத்தி பேசிட்டு இருப்பாங்க. வெனிசுவேலால இன்னைக்கு 24 hours ட்ரம்ப் பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அதனால எல்லாருமே உலகத்திலேயே பிகெஸ்ட் சூப்பர் பவரோட பிரசிடென்ட்டை பத்தி எல்லாரும் பேசுவாங்க. ட்ரம்ப் பெர்ஃபெக்டான ஆள்லாம் நான் சொல்ல வரல. நீங்க சொன்ன மாதிரி நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கு. ஆனா எப்ஸ்டீன் ஃபைல்ஸை பேஸ் பண்ணி ஒருத்தர் குற்றவாளின்ற முடிவுக்கு வர முடியாது. நம்ம மீடியாவில் உட்காந்து இப்படி பேச முடியாது. அஃப்கோர்ஸ் இப்போ நம்ம விஷயங்களை சொல்லுவோம், ஆடியன்ஸ் அவங்களோட முடிவுக்கு வந்துக்கலாம். அந்த ஃபைல்ஸ்ல பேர் இருக்கு, இன்னொரு பேர் இருக்குனாலே அது குற்றவாளி கிடையாது, ஆயிட முடியாது. இன்ஃபேக்ட் எனக்கு தெரிஞ்சு யாரையுமே குற்றவாளியால இன்னும் யாரும் நிரூபிக்கப்படலை இந்த ஃபைல்ஸ்ல ரிலீஸ் பண்ண டேட்டாஸை மையமா வச்சு. இப்ப நான் பார்த்த அளவுல பிரின்ஸ் ஆண்ட்ரூ நான் சொன்னேன் இல்லையா, அவரு கிங் சார்ல்ஸோட தம்பி எலிசபெத்தோட மகன். பிரின்ஸ் ஆண்ட்ரூ மவுண்ட் பேட்டன் நமக்கு தெரியும், அவர் வந்து இந்தியாவோட கடைசி வைஸ்ராய், கவர்னர், விடுதலை அறிவிக்கிறார். ஆமா ஆமா. ஸோ மவுண்ட் பேட்டனுக்கு இவர் ரிலேட்டட். இவரோட அப்பா வந்து மவுண்ட் பேட்டன் வந்து இவரோட அப்பாவோட அங்கிள். இவர் பார்த்தோம்னா இவரோட போட்டோஸ் நிறைய ரிலீஸ் ஆகுது. இதுக்கு நான் சொன்னால ஒரு லேடி ஒரு புக் ரிலீஸ் பண்றாங்கன்னு, அந்த லேடி பிரின்ஸ் ஆண்ட்ரூவோட நிக்கிற மாதிரி ஒரு போட்டோவை ரிலீஸ் பண்றாங்க ஃபர்ஸ்ட். பின்னாடி எப்ஸ்டீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க, கீஷ்லி மேக்ஸ்வெல் இருக்காங்க, அப்புறம் மவுண்ட் பேட்டனோட அந்த இவர் ஆண்ட்ரூவோட அவங்க நிக்கிறாங்க, க்ளோஸா அப்படி நிக்கிறாங்க. அந்த போட்டோ அப்ப பெரிய ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ணுச்சு. இப்ப இந்த போட்டோவும் ரிலீஸ் ஆகுது. ஸோ பிரின்ஸ் ஆண்ட்ரூ இப்ப பெரிய சிக்கல்ல மாட்டிட்டு இருக்காரு. அவரோட பட்டத்தெல்லாம் இப்ப பறிச்சுட்டாங்க, பிரின்ஸ்ன்ற பட்டத்தை, அப்புறம் டியூக்ன்ற பட்டத்தை, டியூக் ஆஃப் யார்க் அந்த பட்டத்தை பறிச்சுட்டாங்க. அது போக அவருக்கு வின்ஸ்டர் கேசல் பக்கம் ஒரு பெரிய மேன்ஷன் இருந்தது, அதுல இருந்து அவர் வெளியேற்றப்பட்டிருக்காரு. சட்ட ரீதியான நடவடிக்கைகளும் எடுக்கப்படலாம், என்கொயரிலாம் இருக்கலாம்னு அவர் சொல்றாங்க. ஸோ ஆண்ட்ரூ பெரிய ஒரு சிக்கல்ல இருக்கார். அது போக வேற சில பேரும் சிக்கலை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஒரு யூகேல ஒரு முக்கியமான ஒரு டிப்ளமேட், ஒரு அம்பாசிடரா இருந்தான்னு நினைக்கிறேன், அவரும் நிறைய பிரச்சனைகள் அவரு ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அவரு எப்ஸ்டீன்ட்ட இருந்து கேஷ் வாங்கினதா குறிப்பிடப்பட்டிருக்கு. அவர் என்ன சொல்றாருன்னா, அப்படி கேஷ் வாங்கின ஞாபகம் எனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ ரொம்ப ப்ரொஃபஷனலா அவர் அதை அந்த கரெக்டா வார்த்தைகளை வந்து ரொம்ப நேக்கா அவர் யூஸ் பண்றாரு. வாங்கின ஞாபகம் எனக்கு இல்லை அப்படின்னு அவரு சொல்றாரு. பட் ஒத்துக்கிறார், நான் க்ளோஸா தான் இருந்தேன் எப்ஸ்டீனோட அப்படின்றத ஒத்துக்கிறாரு. அவரோட பதவியில இருந்து ரிசைன் பண்றாரு. பார்ட்டில இருந்தும் அவரு ரிசைன் பண்ணிட்டாரு அவரோட பொசிஷன்லாம். ஸோ இந்த மாதிரியான நிறைய இம்பாக்டை ஏற்படுத்தியிருக்கு. அதே மாதிரி நார்வேயோட கிரவுன் பிரின்சஸ், அந்த லேடியோட பேர் எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்களும் பார்த்தோம்னா எப்ஸ்டீனோட ரொம்ப க்ளோஸா அவங்க இன்ட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃப்ரெண்டா இருந்திருக்காங்க. அவங்க அனுப்பக்கூடிய மெயில்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்களுக்குள்ள நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்திருக்கு. அவங்களோட மகன் இப்ப நிறைய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு. பாலியல் சம்பந்தப்பட்ட நிறைய வழக்குகள் அவர் மேல போடப்பட்டிருக்கு. ஏறக்குறைய 30 வழக்குகள் அவர் மேல இருக்கு.
நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கு. இந்த பிரச்சனையை அவர் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த டாக்குமெண்ட்ஸும் இப்ப ரிலீஸ் ஆகுது. இந்த அம்மாவோட நேமும் பார்த்தோம்னா அதுல பல தடவை மென்ஷன் பண்ணப்படுது. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் உலகம் முழுக்க நிறைய நாடுகள்ல, ஸ்லோவாக்கியா, ஆஸ்திரேலியாவோட பழைய பிரைம் மினிஸ்டர், இப்ப அவர் ஆஸ்திரேலியன் அம்பாசிடர் டு யூஎஸ், இப்ப அவரோட நேம் நிறைய மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. கெவின் ரூட் நினைக்கிறேன் அவர் பேர், அவரோட நேம்ஸ் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரியான சிக்கல்கள் வந்திருக்கு. இதுல சில பேர் சீரியஸான ப்ராப்ளம்லையும் இருக்காங்க. பில்கேட்ஸுக்கு பெரிய டேமேஜ் இது ஏற்படுத்தியிருக்கு. பில்கேட்ஸ் ஏதோ ஒரு வகையில சில பெண்களோட க்ளோஸா இருந்திருக்கார் அப்படின்ற விஷயங்கள்லாம் வெளிப்படுது. அவரோட ஒய்ஃபும் அதை சொல்றாங்க. ஸோ அவருக்கு பெரிய டேமேஜ் அது ஏற்படுத்தியிருக்கு. பட் இவங்க எல்லாமே சட்டத்தை மீறி சட்டவிரோதமான செயல்கள் பண்ணாங்க அப்படின்றத இந்த ஃபைல்ஸை மட்டுமே வச்சு நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்ல வருது. நீங்க கன்க்ளூஷன்ஸ் வந்துக்கலாம். இப்ப நம்ம இந்த டேட்டாவெல்லாம் சொன்னோம்னா, ஃபேக்ட்ஸை சொன்னோம்னா, ஆடியன்ஸ் அவங்க ஒரு கன்க்ளூஷன் வந்துக்கலாம். ரைட், ஏதோ ஒரு பெரிய ஒரு ஐலண்ட் இருக்காங்க, ஒரு மேன்ஷன் இருக்கு, பணக்காரர்கள்லாம் அங்க ஒண்ணு சேர்றாங்க, இவரு எப்ஸ்டீனும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டும் சேர்ந்து அவங்களை என்டர்டெயின் பண்றாங்க. அப்படி என்டர்டெயின் பண்ணும்போது நிறைய பெண்கள் பாதிக்கப்படுறாங்க, சாமானிய பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க, அந்த ஐலண்டுக்கு வர வைக்கப்படுறாங்க. இந்த விஷயங்கள்லாம் நடக்குது. அப்ப நேச்சுரலா நிறைய தவறுகள் நடந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா எக்ஸாக்டா பின் பாயிண்ட் பண்ணி இவங்கெல்லாம் தான் குற்றவாளிகள், இவங்கெல்லாம் தான் விக்டிம்ஸ் நிறைய பேர் ஓப்பனாவே வெளில வராங்க. ஆனா இவங்கெல்லாம் தான் குற்றவாளின்னு எக்ஸாக்டா பின் பாயிண்ட் பண்ண முடியல. அது விக்டிம்ஸ் சொல்ல மாட்டாங்களோ, இவங்க தான் இதுல ஈடுபட்டாங்க அப்படின்ற மாதிரி டைரக்டா அப்படி இது வரைக்கும் சொல்லல. ஏன்னா லீகல் ஆக்ஷன்லாம் இருக்கும்ல. பட் சில விஷயங்கள் அந்த ஒரு சொன்ன ஒரு லேடி பேசியிருக்காங்க, அது போக வேற சில விக்டிம்ஸும் வெளில வந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த விஷயங்கள் போயிட்டு தான் இருக்கு. ஸோ அதனால இந்த சிக்கல் இருக்கு. நமக்கு வந்து டைரக்டா நம்ம இதை கனெக்ட் பண்ணிட முடியாது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ட்ரெவர் நோவா அப்படின்ற ஒரு கமீடியன் இருக்கார்ல, ஃபேமஸான ஒரு கமீடியன், அவர் பேசும்போது கிராமி அவார்ட்ஸ் ஃபங்க்ஷன்ல அவர் பேசும்போது ட்ரம்ப்பை கொஞ்சம் கேலி பண்ணி பேசுறாரு. இப்ப ட்ரம்ப் கிட்ட எப்ஸ்டீன் ஐலண்டும் இல்லை கையில, ஸோ அதனால இப்ப கிரீன்லாண்டை தேடி போறாரு அவரு அப்படின்ற துணியில அவர் பேசுறாரு. ஸோ எப்ஸ்டீன் ஐலண்ட் இப்ப கையை விட்டு போனாலும் இப்ப புதுசா இன்னொரு ஐலண்டை தேடி ட்ரம்ப் போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு நக்கலா பேசிட்டாரு. ட்ரம்ப் மிரட்டுறாரு அவரை, கேஸ் போட்டுருவோம் அவன் மேல. ஸோ எல்லா டிவி சேனல்ஸ்லயுமே இந்த விஷயத்தை பத்தி பேசும்போது ரொம்ப கவனமா வார்த்தைகளை யூஸ் பண்றாங்க. அதுவும் ட்ரம்ப்பை பத்தி பேசும்போது இப்ப நான் சொன்ன மாதிரி 38,000 டைம்ஸ் ட்ரம்ப் தொடர்புடைய பேர்கள்லாம் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் இருந்தாலும் ட்ரம்ப்போட பேர் இங்க குறிப்பிட்டிருக்கனால ட்ரம்ப் தவறு பண்ணிருப்பாருன்ற முடிவுக்குலாம் நம்ம வர முடியாது. ஜஸ்ட் இது ஒரு இன்ஃபர்மேஷனா தான் நாங்க சொல்றோன்ற மாதிரி ஒரு டிஸ்க்ளைமரை போட்டு தான் எல்லாருமே பேசுறாங்க. கட்டுரைகளையும் அதே மாதிரி டிஸ்க்ளைமர்லாம் போடுறாங்க. ஏன்னா ட்ரம்ப் ஏற்கனவே பிபிசியை விரட்டினார். இதே மாதிரி அவங்க ஏதோ தப்பான ஒரு ட்ரம்ப்போட ஸ்பீச்சை கொஞ்சம் எடிட் பண்ணி போட்டாங்க, பிபிசியை டார்கெட் பண்ணார் அவர். ட்ரம்ப்புக்கு அந்த குணம் உண்டு, மீடியா ஹவுசஸை டார்கெட் பண்ற அந்த கேரக்டர் உண்டு. இண்டிவிஜுவல் ரிப்போர்ட்டர்ஸையும் டார்கெட் பண்ணுவாரு, ஜேர்னலிஸ்டையும் டார்கெட் பண்ணுவார், இந்த மாதிரி கம்பெனிஸையும் டார்கெட் பண்ணுவார், மீடியா ஹவுசஸையும். ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே ரொம்ப கேர்ஃபுல்லா தான் பேசுறாங்க. ஸோ நீங்க ஈஸியா ஒரு பெரிய ஒரு மனிதர் மேல பெரிய ஒரு குற்றச்சாட்டை வச்சிட முடியாது. கொஞ்சம் வேகா சொல்லாமே தவிர பட்னு குற்றச்சாட்டுகளை வச்சிட முடியாது. இப்ப எப்ஸ்டீன் குற்றவாளின்னு சிறையில் அடைச்சிட்டாங்க. எப்ஸ்டீனோட கேர்ள் ஃப்ரெண்ட் கிஷ்லின் மேக்ஸ்வெல்லையும் சிறையில் அடைச்சாச்சு. அவங்க இன்னொரு 20 இயர்ஸ் சிறையில தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் ரொம்ப ஹை ப்ரொஃபைலான ஒரு லேடி தான். ராபர்ட் மேக்ஸ்வெல் அப்படின்ற பெரிய ஒரு பிசினஸ் மேனோட டாக்டர் அவங்க. ஸோ அவங்க அப்பா வழியா தான் எப்ஸ்டீனோட அவங்களுக்கு தொடர்பு ஏற்பட்டிருக்குன்ற மாதிரியும் சொல்றாங்க. 80ஸோட எண்ட்ல. ஸோ இவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில இந்த ஃபைல்ல இருக்கிற எல்லாருமே குற்றவாளிகள்ன்ற முடிவுக்கு நம்ம வந்துட முடியாது, அப்படி நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கான ப்ரூஃப் நமக்கு இல்லை, அவ்வளவுதான். இப்போ கடைசியா ரிலீஸ் ஆனதுல வந்து மோடி அவர்களுடைய பேர் இருக்கு. ஸோ அதுதான் இப்பொழுது இந்தியாவுக்குள்ள பிரச்சனையை ஏற்படுத்தியிருக்கு. காங்கிரஸ் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. இஸ்ரேலுக்கு வந்து மோடி அவர்கள் போயிருக்காரு, அங்க டான்ஸ் ஆடி இருக்காரு, பாட்டு பாடி இருக்காரு, சில அறிகுறிகள் படி நடந்திருக்காரு, அது ஒர்க் ஆயிருக்கு, இட் ஒர்க்குடு அப்படின்ற மாதிரி வார்த்தைகள்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ என்ன நடந்தது இதுல ஒண்ணு நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும். எப்ஸ்டீன் வந்து ஒரு லாபியிஸ்ட், அவர் லாபி பண்றவர். இப்ப நான் ஒரு லாபி பண்றவனா இருக்கேன்னு வச்சுப்போம். அப்ப நான் என்ன பண்ணணும், ஒரு பிசினஸ் மேன் இருக்காரு, ஒரு பொலிட்டீஷியன் இருக்காரு, அவங்க 2 பேருக்கும் ஒரு காரியத்தை முடிச்சு கொடுக்கணும். இப்ப பிசினஸ் மேன் வந்து நான் பணத்தை வாங்கிட்டு இந்த பொலிட்டீஷியன் சில வேலைகள் முடிச்சு கொடுக்கணும். இந்த மாதிரி ஏதாவது ஒரு வேலைகள், அதுக்கு தான் லாபியிஸ்ட் இருக்காங்க, இந்த மாதிரியான வேலைகள் பண்ணணும். அப்ப நான் என்ன பண்ணுவேன், சில விஷயங்களை எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுவேன். இப்போ ஒரு லேண்டு வாங்குறோம்னு வச்சுக்கோங்க, நடுவில் புரோக்கர் இருக்காருன்னு வச்சுக்கோ, அவர் என்ன பண்ணுவாரு, பார்ட்டி ரெடியா தாங்க இருக்காங்க, விற்கிறது ரெடியா தாங்க இருக்காங்க, அப்புறம் ஓனர்கிட்ட போய் சொல்லும் போது காசு கொடுக்க ரெடியா தாங்க இருக்காங்க. ஸோ நான் கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவேன்.
இந்த பக்கம் ஒரு மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவேன், அந்த பக்கம் ஒரு மாதிரி எக்ஸாஜரேட் பண்ணி பேசுவேன். அப்புறம் ரெண்டு பேரும் ஒரு இடத்துல உட்கார வச்சு ஓரளவுக்கு கன்வின்ஸ் பண்ணி கொண்டு வருவேன். எப்ஸ்டீனும் அந்த மாதிரியான ஒரு இடத்துல தான் இருக்காரு. அவர் ஒரு லாபியிஸ்ட் அவர். ஸோ அப்ப நேச்சுரலா சில விஷயங்களை அவர் எக்ஸாஜரேட் பண்ணி தான் பேசுவார். ஸோ எப்ஸ்டீனோட பிரைவேட் கான்வர்சேஷன்ஸை வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. எப்ஸ்டீன் வந்து பெரிய புத்தரோ பெரிய உண்மையே பேசக்கூடிய ஆள் கிடையாது. அவர் இந்த மாதிரி நிறைய பேருக்கு மெயில் அனுப்புறாரு. சில நேரங்கள்ல அவரோட இன்ஃப்ளூயன்ஸை அதிகப்படியா காட்டவும் விரும்புவார். எனக்கு இவங்களோட தொடர்பு இருக்கு, அவர் அதை பண்ணிட்டாரு, இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ எப்ஸ்டீனோட ஃபைல்ஸை பொறுத்தளவுல சில விஷயங்கள் இருக்கு, அதை அவரு வெளியிடுறாரு. அவர் பேசினதை இப்ப வெளியிடுறாங்க. இது எல்லாமே உண்மையை தான் எப்ஸ்டீன் பேசுறாருன்னு நீங்க முதல்ல எடுத்துக்க கூடாது. ரெண்டாவது, மோடி அவர்கள் சம்பந்தமான சில ஃபைல்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. குறிப்பா அம்பானி, அனில் அம்பானி அதுல குறிப்பிடப்பட்டிருக்கார். நான் அதுல பார்த்த வரைக்கும் என்னன்னா, பொலிட்டிக்கலா சில காய்களை நகர்த்த முயற்சி பண்றாங்க. அதுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீவ் பேனனோட ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஸ்டீவ் பேனன் இதுக்கு முன்னாடி ட்ரம்ப் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கும்போது அட்வைசரா இருந்தார். அவரோட இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஆழமா பேசுவார், நல்ல விஷயம் தெரிஞ்சவர். ஸ்டீவ் பேனனோட பேரும் பார்த்தோம்னா எப்ஸ்டீன் ஃபைல்ல நிறைய தடவை அடிபடுது. ஸோ அந்த முயற்சிகள் எடுக்கிறாங்க. அது போக இஸ்ரேல் விவகாரத்திலையும் மோடி அவர்கள் பெயர் நீங்க சொன்ன மாதிரி அடிபடுது. ஸோ அவர் இந்த டான்ஸ் இதெல்லாம் சொல்றது வந்து நிஜமாவே டான்ஸ் ஆடினார்னு அர்த்தம் கிடையாது, ஒரு ஃபிகரேட்டிவா அதை அவரு சொல்றாரு. ஸோ இப்போ நம்ம சொல்றதுக்கெல்லாம் செய்யறாங்கன்ற துணியில அவர் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். டான்ஸ் பண்ணாரு, பாட்டு பண்ணாரு, அதுக்கு அர்த்தம் அதான் நினைக்கிறேன். நம்ம விருப்பப்படுறதெல்லாம் செய்யறாங்க அப்படின்றது அவரு சொல்றாரு. ஸோ அதான் இப்ப அவர் சொல்றதாலேயே நிஜமாவே அங்க அதான் நடந்ததுன்றது கிடையாது. ஏன்னா இவர் எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அது வந்து இந்தியன் கவர்மெண்ட் மறுக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு மறுத்துட்டாங்களே. இன்னும் மறுத்துட்டாங்களே, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி அவுட்ரைட்டா மறுத்துட்டாங்க அது. ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரியோட ஸ்போக்ஸ் பர்சன் சொல்ற விஷயம் என்னன்னா, மோடி அவர்கள் இஸ்ரேலுக்கு போனாருன்றதை தாண்டி மற்ற எல்லாமே அதுல போய் தான், எல்லாமே ஃபேப்ரிகேட்டடான விஷயங்கள் தான் சொல்லிட்டாங்க. அதான் 2017 திங்கள் செவ்வாய் டைம்ல வந்து மோடி அவர்கள் இஸ்ரேல் போறாரு. இந்த மெயில் அனுப்பப்படுறது அப்படியே ஒரு 2-3 நாள் கழிச்சு வியாழக்கிழமை டைம்ல இந்த மெயில வந்து ஜெப்ரி அனுப்புறாரு. ஸோ அப்போ கரெக்டா தானே இது நடக்கு, டைம் பார்த்தனா கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சிம்பிள்ங்க, அவருக்கு அதெல்லாம் தெரியுதுதான். அவரு கான்டாக்ட்ல தான் இருக்காரு, பெரிய ஆட்களோட கான்டாக்ட்ல இருக்காரு. தான் சொல்றேன், அனில் அம்பானியோட கான்டாக்ட்ல இருக்காரு, வேற முக்கியஸ்தர்களோட எல்லாம் கான்டாக்ட்ல தான் இருக்காரு. அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் இல்லை. சோ உள்ளுக்கு என்ன நடக்குதுன்றதெல்லாம் அவருக்கும் தெரியும் நிறைய விஷயங்கள். ஆனா நான் என்ன சொல்றேன், சில விஷயங்களை எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்றேன். இன்ஃபேக்ட் 100% அதை பண்ணுவார் அவரு. விஷயங்களை எக்ஸாஜரேட் பண்ணி பேசுறது, இங்க ஒண்ணு சொல்றது, அங்க இன்னொன்னு சொல்றது. அவர் வந்து பெர்ஃபெக்டா ஓத்தெடுத்து உண்மை மட்டுமே பேசுற ஆள் கிடையாது. அவரு நிறைய விஷயங்களை ஓவர் எக்ஸாஜரேட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, நடந்த விஷயங்களை வச்சு பார்க்கும்போது மோஸ்ட்லி பொலிட்டிக்கலா சில காய்களை நகர்த்துறதுக்கு முயற்சி பண்றதுதான் நம்ம பார்க்க முடியுது. அந்த ரிலீஸ் பண்ணப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் உண்மை அப்படின்ற பட்சத்துல அதுதான் பார்க்க முடியுது. ஏதோ சில முயற்சிகள் எடுக்கிறாங்க. அனில் அம்பானி அதுல இன்வால்வ் ஆகுறாரு. ஸோ இது ஒன்றும் பெரிய நியூஸ் கிடையாது. எப்பவுமே நீங்க பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் இருக்கும்போது அவங்க பொலிட்டிஷியன்ஸோட க்ளோஸா தான் இருப்பாங்க. இதுக்கு முன்னாடி காங்கிரஸோடையும் சில பொலிட்டிஷியன்ஸ் பிசினஸ்மேன் க்ளோஸா தான் இருந்தாங்க. இன்னைக்கு அதானி அம்பானிலாம் பிஜேபியோட க்ளோஸா இருக்க மாதிரி அன்னைக்கு வேற பிசினஸ்மேன்லாம் க்ளோஸா தான் இருந்தாங்க. உதாரணத்துக்கு நீங்க நீரா ராடியா டேப்ஸ் எடுத்துக்கோங்க. அது ரிலீஸ் ஆனப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையாச்சு. அந்த அம்மா பீக்ல இருக்கும்போது அவங்க டாடா நிறுவனத்தோட பப்ளிக் ரிலேஷன்ஸா பார்த்துட்டு இருந்தாங்க. டாடா நிறுவனத்துக்கிட்ட இருந்து அவங்களுக்கு 60-70 கோடி ரூபாய் வந்துட்டு இருந்தது மாசம் மாசம். அவங்க பீக்ல இருக்கும்போது, மாசமா வருஷமா எனக்கு தெரியல, பெரிய அமௌண்ட் வந்து வந்துட்டு இருந்தது. நான் முன்னாடி படிச்ச அதை ரீட் பண்ண ஞாபகம் இருக்கு எனக்கு. ஸோ அந்த அம்மாவோட கம்பெனி பேரு வைஷ்ணவி கார்பரேஷனா என்னமோ ஒரு நிறுவனம் அந்த அம்மாவுக்கு. ஸோ அப்ப இது காட்டக்கூடிய விஷயம், அந்த அம்மாவுக்கு எதுக்கு பிஆர் ஒர்க் பண்றதுக்கு எதுக்கு இவங்க 60-70 கோடி ரூபாய் கொடுக்கணும் அந்த காலத்துல இது. ஸோ அப்ப இவங்க ஏதோ சில விஷயங்கள் இவங்களுக்கு பண்ணி தராங்க, அந்த பக்கம் போய் சில விஷயங்களை முடிக்கிறாங்க, ஜேர்னலிஸ்டோட பேசுறாங்க, பொலிட்டிஷியன்ஸோட பேசுறாங்க, காரியங்களை கரெக்டா முடிச்சு கொடுக்குறாங்க, இதெல்லாம் பண்றாங்கல்ல. ஸோ இந்த விஷயம் வந்து எல்லா நாடுகள்லயும் பெரிய பணக்காரர்கள் பொலிட்டிஷியன்ஸோட க்ளோஸா இருப்பாங்க. பொலிட்டிஷியன்ஸை யூஸ் பண்ணி சில விஷயங்கள் செய்ய முயற்சி பண்ணுவாங்க. இங்க பார்த்தோம்னா அனில் அம்பானி உள்ள புகுறாரு. இது கரெக்டான்னு கேட்டீங்கன்னா கரெக்ட் கிடையாது. ஆனா இந்த விஷயம் அங்க நடக்குது. ஆனா இல்லீகலான ஆக்டிவிட்டிஸ் அங்க நடந்திருக்கு, இல்லீகலான சட்டத்துக்கு விரோதமான விஷயங்கள் பண்ணிருக்காங்கன்னா அதுக்கான ப்ரூஃப் வேணும். அதுக்கான ப்ரூஃப் இல்ல. எப்ஸ்டீனோட மற்ற அரசியல்வாதிகள் இருக்கிற மாதிரியான போட்டோஸ் இருக்கு. ஆனா மோடி இருக்கிற மாதிரியான போட்டோஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்ல.
மோடி எப்ஸ்டீனை மீட் பண்ணாருன்னா எந்த ஃபைலுமே இல்லையா? எந்த வகையிலும் ஃபைலும் இல்ல. Right. அந்த மெயில்ல மோடி அப்படின்ற வார்த்தை மட்டும் மென்ஷன் ஆயிருக்கு. மேபி இது எவ்வளவு கட்டமா இது ரிலீஸ் பண்ண போறான்னு தெரியல. மோஸ்ட்லி இதுக்கப்புறம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இதான் லாஸ்ட் நினைக்கிறேன். நிறைய பெரிய பஞ்சா தான் ரிலீஸ் பண்ணி இதுக்கப்புறம் பெருசா இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ இனிமே பெரிய தலைகள் மாட்ட வாய்ப்பு இல்லை, சர்ச்சைகள் ஏற்பட வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறீங்க? இப்ப எல்லாரும் பரவலா சொல்ற விஷயம் என்னன்னா, நிறைய பேஜ் இவங்க ரிலீஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்டே சொல்லப்பட்ட விஷயம் என்ன, 30,000 பேஜஸ் ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த மாதிரி 30-40,000 பேஜஸ் ரிலீஸ் பண்றது இப்ப 35 lakh பேஜஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. 3.5 மில்லியன் பேஜஸ் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்படி ரிலீஸ் பண்றது கூட ஒரு நோக்கம் என்னன்னா, இப்படி சகட்டு மேனிக்கு பெரிய வால்யூம்ல நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்னா அதை ப்ராசஸ் பண்ணி கம்பைல் பண்ணி அதை ஸ்டடி பண்றது ரொம்ப கஷ்டம். 35 மில்லியன் பேஜஸ் நீங்க படிக்கவே முடியாது. சாரி, 3.5 மில்லியன் பேஜஸ் படிக்கவே முடியாது. ஸோ இப்போ சில குரூப்ல என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஒரு டீமா இதை அனலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சைக்காலஜிஸ்ட்டை யூஸ் பண்ணி அனலைஸ் பண்றாங்க. சிலவங்க இந்த வார்த்தைகள் எல்லாம் கரெக்டா அனலைஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பின்னாடி கூடிய சைக்காலஜி, இந்த வார்த்தை யூஸ் பண்றவங்க இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கான ஆட்களை கொண்டு வராங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த ஒர்க்கை பிரிச்சு எடுத்து அதுல இருந்து விஷயங்களை எடுக்கலாம், கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற முயற்சிகள் எல்லாம் ஈடுபடுறாங்க. பட் இதை ஃபுல்லா ப்ராசஸ் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்றதே ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். மேபி அது அவங்களோட நோக்கமாகவும் இருக்கலாம். இப்படி ஏகப்பட்ட டாக்குமெண்ட்ஸை ரிலீஸ் பண்ணியாச்சுன்னா ஒரு பெரிய கடலுக்குள்ள குதிச்சு முத்தெடுக்கிற கதை தானே அது. நீங்க கரெக்டான இன்ஃபர்மேஷன் அங்கே உள்ளது எப்படி எடுக்க முடியும்? இப்படி பெரிய வால்யூம்ல அவங்க ரிலீஸ் பண்றாங்க. ஸோ என்னோட நம்பிக்கை என்னன்னா, கண்டிப்பா நிறைய பேர் காப்பாற்றப்பட்டிருக்காங்கன்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா இவ்வளவு விக்டிம்ஸ் இருக்காங்கன்னா கண்டிப்பா நிறைய தவறு பண்ணவங்களும் இருக்கணும். பட் தவறு பண்ணவங்க எப்ஸ்டீனோட க்ளோஸா இருந்தவங்கலாம் மிகப்பெரிய செல்வந்தர்கள். ஸோ அந்த வகையில பார்த்தோம்னா சில பேர் ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்றதும் நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது, எப்ஸ்டீனோட தொடர்பு வந்து எல்லாருமே மோசம்னு சொல்லிட முடியாது. இப்போ ஒரு சீரியல் கில்லர் இருக்காருன்னு வச்சுப்போம், அவரு நிறைய பேரோட கான்டாக்ட்ல இருப்பார், அவரு டேஞ்சரான ஆளுன்னு எல்லாருக்குமே தெரியாது. ஸோ எப்ஸ்டீனோட க்ளோஸா இருந்தவங்க, டச்ல இருந்தவங்க எல்லாருமே மோசம்னு சொல்ல முடியாது. ஏன்னா சில பேரை பொறுத்தளவுல பியூரா பிசினஸ் மைண்ட்ல அவரோட பழகிருப்பாங்க. இப்ப அனில் அம்பானி எதுக்கு அங்க போறாரு? அவருக்கு வேலை நடக்கணும், அவர் ஒரு பிசினஸ் மேன். அது மாறலா தப்பு கரெக்ட் அதெல்லாம் செகண்டரி. ஆனா நீங்க அவரையுமே ஒரு குற்றவாளி ஆக்கிட முடியாது, அனில் அம்பானியுமே. ஸோ அவர் ஒரு பிசினஸ் மேன் வரும்போது அவர் பாக்குறாரு, ரைட் நமக்கு சில தொடர்புகள்லாம் வேணும், ஸ்டீவ் பேனனோட கனெக்ட் பண்ணும். அப்ப எப்ஸ்டீன் வந்து நடுவில் இருக்காரு, இன்டர்மீடியரியா இருக்காரு, அவருக்கு பெரிய கான்டாக்ட்ஸ் இருக்கு. ஸோ எப்ஸ்டீனை யூஸ் பண்றாங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் பண்றாங்க. மற்ற உலகத்துல கூடிய மற்ற பொலிட்டீஷியன்ஸும் டிப்ளமேட்ஸும் பிசினஸ் மேனும் அவங்க அதை பண்றாங்க. ஸோ அதனால அந்த ஃபைல்ல நேம் இருக்கு அப்படின்றத வச்சே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியாது. ரெண்டாவது, இது எனக்கு தெரிஞ்சு மக்களே இது சாட்டிஸ்ஃபை பண்ணாது. பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, உண்மைகள்லாம் வெளியே வர போகுது, நிறைய தலைகள் உருள போகுது அப்படின்லாம் எதிர்பார்த்தாங்க. ஒரு தலையும் உருள. மேபி 2-3 பேருக்கு கொஞ்சம் பிரச்சனை அதிகமா இருக்கலாம், ஒரு 5-10 பேருக்கு பிரச்சனை அதிகமா இருக்கலாம். பட் பெரிய தலைகள்லாம் ஒன்றும் உருளல. ஸோ பெரிய பிரச்சனை எதுவும் யாருக்கும் வரல. இதுவே மக்களுக்கு ஒரு கோபத்தை தானே ஏற்படுத்தும். நிறைய தவறுகள் நடந்திருக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட மக்கள் இருக்காங்க. ஸோ நிறைய பேர் தண்டிக்கப்படுவாங்க, அம்பலப்படுவாங்கன்ற எதிர்பார்ப்புல இருக்காங்க. பட் அதெல்லாம் எதுவும் நடக்கல. ஒரு வகையில பார்க்கும்போது நேச்சுரலான அவுட்கம் தான். எல்லா சொசைட்டிலையுமே அந்த பெரும் செல்வந்தர்கள்லாம் சொசைட்டியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்தியாவா இருக்கலாம், யூஎஸ்ஆ இருக்கலாம், எல்லா இடத்துலையுமே பொலிட்டீஷியன்ஸ் இவங்களாம் நெட்வொர்க்கா தான் இருப்பாங்க. ஸோ பொலிட்டீஷியன்ஸ் இவங்களே ரிலீஸ் பண்ற டாக்குமெண்ட்ல இவங்களே அவங்கள பத்தின உண்மைகள் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்கறதுலாம் தவறான விஷயம். அது நடக்க வாய்ப்பே கிடையாது. அது மட்டும் இல்லாம எல்லா நாட்டினுடைய தலைமை பேரு எல்லாம் இருக்கு, எல்லா நாட்டினுடைய முதன்மையான ஆட்களுடைய பேர் தான் அதுல அடிப்படை இருக்கு. அப்படி இருக்கும்பொழுது யாரை தண்டிக்க யார் தண்டிக்கிறது யாரை அப்படின்ற மாதிரி இருக்கும். அதான் இதுல இன்னொரு, இப்போ ட்விட்டர்ல பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்வீட் பார்த்தோம்னா, ஒரு கண்டென்ட் பார்த்தோம்னா ஷேர் ஆயிட்டு இருக்கு. அதாவது இப்ப இந்த ஹாலிவுட் எலிட்லாம் அங்க இருக்காங்க. இவங்க என்ன பண்றாங்க, மெல் கிப்சனை பேன் பண்ணிடுறாங்க. ஏறக்குறைய லிட்டரலா பேன் தான் பண்றாங்க. அவரை படம் எதுவும் பண்ண விட முடியாம ஓரம் கட்டிடுறாங்க. மெல் கிப்சன் இந்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ல வரவே இல்லை. ஸோ நீங்க மெல் கிப்சன் எப்ஸ்டீன் ஃபைல்ல வரவே இல்லை, ஆனா நீங்க அவரை ஓரம் கட்டுறீங்க, கார்னர் பண்றீங்க. ஸோ அப்போ அது காட்டக்கூடிய விஷயம் மெல் கிப்சன் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரியும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம நிறைய தடவை மெல் கிப்சன் பத்தி பேசினால நான் சொல்றேன், சோஷியல் மீடியாவில் பயங்கரமா மெல் கிப்சன் இப்போ ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காரு. ஸோ இந்த ஹாலிவுட் எலிட் வந்து மெல் கிப்சனை டார்கெட் பண்றாங்க. பட் ஆனால் கடைசியில் மெல் கிப்சன் தான் இந்த ஃபைல்ல எதுலையுமே அவரோட பெயர் தான் இல்லை. பிரேவ் ஹார்ட் மாதிரியான பிரம்மாண்டமான படங்கள் எடுத்த ஒரு டைரக்டர். ஸோ அதனால ஒரு எலிட் இருக்காங்க.
ஒரு பவர்ஃபுல் எலிட் இருக்காங்க, அவங்களுக்கு எந்த டேமேஜ் இதனால பெருசா ஏற்பட்ட மாதிரி தெரியல. கொஞ்சம் அவங்களோட நேம் கெட்டு போயிருக்கு, சில பேரோட பெயர்கள் கெட்டு போயிருக்கு, அதை தாண்டி அவங்களுக்கு பெரிய டேமேஜ் வந்த மாதிரி தெரியல. ஓகே, நிறைய கான்ஸ்பிரசி தான் போயிட்டு இருக்குது வச்சு. ஆமா, நமக்கும் உள்ளுக்குள்ள அஃப்கோர்ஸ் நமக்கும் நிறைய ஐடியாஸ் இருக்கும், இது நடந்திருக்கும் அது நடந்திருக்கும்ன்ற மாதிரியான அசம்ஷன்ஸ் இருக்கும். அதை நம்ம கேமரா முன்னாடி பேச முடியாது, பேசினா கரெக்டா இருக்காது, ப்ரூஃப் இல்லை நம்மகிட்ட. ஸோ இருக்க ப்ரூஃப் வச்சு, எவிடன்ஸை வச்சு ஆடியன்ஸ் அவங்களோட கன்க்ளூஷன்ஸுக்கு வந்துக்கலாம். ஓகே, நிறைய விஷயங்களை மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க, நன்றி.